ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டான வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வெஜ் ஆட்டா நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தண்ணி சேர்த்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த நூடுல்ஸையும் சேர்த்து நம்ம 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ஸ்ட்ரெயின் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதே நேரம் கடாயில் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் வெஜிடபிள்ஸ் கேரட்டு, பீன்ஸ், கேப்சிகம், கேபேஜ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்கிட்ட 1 to 3 நூடுல்ஸ் மசாலா இருந்துச்சு, அதை சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இல்லைன்னா வேண்டாம், அப்படியே கூட நீங்கள் நூடுல்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். கொஞ்சம் மேலே பெப்பர் சேர்த்துக்கோங்க, இன்னும் ஸ்பைஸியாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக காரம் வேண்டான்னா பெப்பரை குவிட் பண்ணிவிடுங்க, வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பரான டேஸ்டான வெஜிடபிள் நூடுல்ஸ் வீட்லேயே தயார். நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்றத விட வீட்லேயே இப்படி செஞ்சு சாப்பிட்லாம். உங்கள் பசங்களுக்கும் நம்ம தாராளமாக செஞ்சு தரலாம். யாருக்கெல்லாம் வெஜிடபிள் நூடுல்ஸ் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.